இரண்டாவது பரிகாரமே திருமணத்துக்கே கொடுத்துடலாமா? இரண்டாவது பரிகாரமும் ஆமா, திருமண தடை. அது தோஷத்தோட திருமணம், தோஷத்தோட ஒரு தோஷம் இருந்து திருமணம் நடக்கல. இது திருமண தடை, புரியுதுங்களா? எந்த தோஷமும் இல்லை, ஆனா திருமணம் லேட் ஆகுது. ரெண்டு விஷயம் இருக்கு. அப்போ இது திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான். நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க. யாராவது ஏதாவது டவுட் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு முக்கியமா விஷயங்களா இருந்தா கண்டிப்பா நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். திருமண தடை பரிகாரம். திருமணம் ஆகாத ஆண் பெண் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. திருமணம் ஆகாத ஆண் பெண் ரெண்டு பேரும் இருப்பீங்க. அவங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கணும். அந்த விநாயகர் கோயில் வந்து அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த ஒரு கோயிலா இருக்கணும். நீங்க அது எந்த ஊர்ல தேடுவீங்களோ தெரியாது. அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த ஒரு விநாயகர் கோயில் தான் உங்களுக்கு அந்த திருமண தடையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கோயில். ஓகே, அப்ப அரச மரமும் வேப்ப மரம் இணைந்த ஒரு விநாயகர் கோயில என்ன பண்ணணும்? உங்க திருமணம் கலந்து அந்த மரத்துக்கு ஒரு 9 குட தண்ணீர் ஊற்றணும். 9 குட தண்ணீர். அப்படி நம்ம ரொம்ப லாங்கா போறோம் அப்படின்னா ஒரு சின்ன குடை எடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி அதுல ஊற்றி 1 குட நீராவது அதுல நீங்க ஊற்றணும். ஊத்திட்டு மஞ்சள் கயிற்றுல ஒரு மஞ்சள் கயிறு, அந்த மரம் வந்து எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு கயிறு வாங்கிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் கிழங்கு 9 கிழங்கு, மஞ்சள் கிழங்கு நம்ம வந்து கட்டுவோம் இல்லையா? ஒரு கயிற்றுலயே 9 மஞ்சள் கிழங்கு நீங்க கட்டணும். சரிங்களா? அந்த கட்டி அந்த விநாயகருக்கு கட்டி விடணும். விநாயகருக்கு என்ன பண்ணணும்? விநாயகருக்குல சார்ந்த அந்த மரத்தை கட்டி விடணும். 9 மஞ்சள் கிழங்கு ஒரு மஞ்சள் கயிற்றுல ஒரு பூ தொடுக்கிற மாதிரி கட்டி அந்த மரத்தை வந்து நிச்சயம் மரத்தை சுத்தி கட்டி விடணும். அதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்தா குடம் தண்ணி நம்ம கொண்டு வந்து ஊத்துங்க. தூரமாக இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ஒரு சின்ன ஒரு வெண்கல குடமோ பித்தளை குடமோ எடுத்துட்டு அந்த திருமஞ்சனம் போட்டு அந்த தண்ணி ஊத்திட்டு தான் நீங்க இந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கோட சேர்ந்து நீங்க கட்டணும். கட்டிட்டு அந்த 9 நவகிரகங்கள் மாதிரி பொட்டு சந்தனம் வச்சிருங்க. சரிங்களா? இது எப்ப பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு ஓரை 6 to 7, திங்கள் கிழமையில வரக்கூடிய சந்திர ஓரை 6 to 7. இந்த 2 நாள் தான் உங்களுக்கு இது உகந்த நேரம். குரு ஓரை வந்து குரு நாள்லயே பண்ணுங்க, சந்திர ஓரை சந்திர நாள்லயே பண்ணுங்க, திங்கக்கிழமையே பண்ணுங்க. 6 to 7 6 to 7 இந்த 2 நாள்ல பண்ணும்போது இந்த திருமண தடை நிச்சயம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். சரி, இது எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் வந்து 1 மாதத்திற்கு ஒரு முறை பண்ணுங்க. ஒரு 3 மாதம் பண்ணாவே இந்த திருமண தடை உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். சரிங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நம்ம 3வது பரிகாரம் போயிடலாம். யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா? நிறைய வந்து இந்த பணம் சார்ந்த விஷயம்